தேஞா அவர்களை அந்த இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் பேராசிரியர், நூலாசிரியர், ஆராய்ச்சியாளர், சொற்பொழிவாளர். மயிலாடுதுறை மாவட்டத்தின் தேரெழுந்தூரை அடுத்த குழையூர் என்னும் கிராமத்தில் பிறந்தவர். கும்பகோணம் அரசு கல்லூரியில் பொருளியல் இளங்கலை பட்டம் பெற்றவர். பின்னர் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டமும் பெற்றவர். வைணவ உரைவளம் என்னும் பொருண்மையில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். இவர் பேராசிரியர் மு. வரதராசனார் அவர்களின் மாணவர். சென்னை பச்சையப்பன் கல்லூரி, பரமத்தி வேலூர் கந்தசாமி கவுண்டர் கல்லூரி, சென்னை கந்தசாமி நாயுடு கல்லூரி ஆகியவற்றிலும் பணியாற்றியவர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் அரிய கையெழுத்து சுவடித்துறையில் பணியாற்றியவர். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராகவும் பின்னர் அதே கல்லூரியில் மாலை நேர கல்லூரியின் பொறுப்பு பேராசிரியராகவும் பொறுப்பு முதல்வராகவும் பணிபுரிந்து 2000 ஆண்டில் பணி ஓய்வு பெற்றவர். வைணவ உரைவளம், காப்பிய விருந்து, கம்பர் வால்மீகி ஒப்பீடு, குறுந்தொகை தெளிவு, கற்பக மலர்கள், திருக்குறள் கட்டுரைகள், மாணிக்க வாசகர், மாணிக்க வாசகரின் திருப்பள்ளி எழுச்சி விளக்கம், கம்பநாடார் புதிய வெளிச்சம், ராவணனை சந்திப்போம், ராவணனின் மைந்தர்கள், ராமகாதை முதலும் வழியும் என்று இவர் எழுதி குவித்த நூல்கள் பல பல, வாங்கி குவித்த விருதுகளும் எண்ணில் அடங்கா. தமிழ், ஆங்கிலம், சம்ஸ்கிருதம் என்று 3 மொழிகளிலும் பெரும் புலமை பெற்றவர். மிக நல்ல பேராசிரியர், மிக நல்ல கல்லூரி முதல்வர், மிக நல்ல பேச்சாளர், எழுத்தாளர், மிக மிக நல்ல இனிமையான மனிதர் என்று தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள் நினைவால் வழங்கப்படும் வாழ்நாள் சாதனையாளர் 2024க்கு மிகவும் பொருத்தமான இன்னும் ஒரு தென்கட்சி சுவாமிநாதனும் இவரே. நான் யாருன்னு புரியுதா? பாட்டுக்கு செல்ல பார்த்தனே, உங்களுக்கு ஏதோ துரோகம் பண்ணிட்டேன்னு அப்பப்ப நான் நினைச்சுக்குவேன். என்ன மன்னிச்சிடுங்க. சிச்சி பாவம், நீ என்ன பண்ணுவ? திருமதி ரேணுகா குமரன் அவர்கள். திரைப்பட தொலைக்காட்சி நடிகையான இவர் மறைந்த இயக்குனர் திரு கே. பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய பிரேமி தொடர் மூலம் மிக பிரபலமானவர். நடிகை மட்டுமில்லாமல் நல்ல பின்னணி பாடகியும் கூட. தமிழ் தவிர ஹிந்தி மற்றும் வேறு மொழி படங்களிலும் நடித்தவர். ஆயினும் KB சார் அவர்களின் கல்கி, நடிகர் சூர்யா கூட இவர் நடித்த அயன் இன்றும் ரசிகர்களிடையே பேசப்படும் படங்களாகும். தமிழ் திரைப்பட விநியோகஸ்தர், திரைப்பட தயாரிப்பாளர் திரு சித்ரமஹால் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் மருமகள் இவர். இவர் தன் கணவர் கூட சேர்ந்து கல்வி நிறுவனம் ஒன்றையும் நடத்தி வருகின்றார். தமிழ் திரைப்பட ஆளுமை ஆச்சி மனோரமா அவர்கள் நினைவாக வழங்கப்படும் வாழ்நாள் சாதனையாளர் விருது 2024 திருமதி ரேணுகா குமரன் அவர்களுக்கு வழங்கி கௌரவிப்பதில் நாம் பெருமையடைகிறோம். நண்பர்களே, இப்பொழுது அவர் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் இன்றைக்கி ஒரு டிக்ஷனரி அப்படின்னா நம்ம தேஞா அவர்கள். அம்மையார் திரைப்படங்களில் நடித்ததுக்காக ஆச்சி மனோரமா அவார்டு வாங்குகிறாங்க. இவர்களை பாரதி கிருஷ்ணகுமார், பேராசிரியர் ராமச்சந்திரன், அப்புறம் அவர் கூட இருக்க சிஷ்யர்களாக இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாருமாக சேர்ந்து நம்ம இப்போ இந்த கௌரவத்தை அளிக்கப் போகின்றோம். எல்லோரும் வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ். முதலில் தேஞா அவர்களுக்கு பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் சால்வை அணிவித்து மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுடைய திருக்கரங்களால் அவர்களுக்கு தென்கட்சி கோ. சுவாமிநாதன் வாழ்நாள் சாதனையாளர் விருது அளித்து மகிழ்ச்சி அடைகின்றோம். மாலை போடுங்க, நீங்களே போடுங்க, மாலை போடுங்க. ஆஹா ஆஹா. அடுத்து ரேணுகா அவர்களுக்கு திருமதி விஜயாசேகரன் அவர்கள் சால்வை அணிவிக்க. வாங்க மேடம். விஜயலட்சுமி கிருஷ்ணகுமார் வாங்க ப்ளீஸ்.
மாலை எடுத்துப்பாங்க. மாலை எடுக்க மேடம், மாலை எடுக்க. நண்பர்களே, இப்போ இராணுவ வீரர் குடும்பத்திற்கு ஹியூமர் கிளப் சார்பாக 2 குடும்பத்திற்கு தலா ரூபாய் 1,00,000 ரூபாய் இப்பொழுது வழங்க இருக்கின்றோம். இப்போ நம்மை பாதுகாப்புகின்ற ஒரு படை வீரர் குடும்பத்திற்கு நாம் செய்கின்ற அதிகபட்ச மரியாதையாக அவர்கள் அந்த பெனிஃபிஷியரி மேலே வரும்போது, வாங்க செல்வகுமார் அவங்கள அழைச்சின்னு வாங்க. வாங்க. இப்போ ஹியூமர் கிளப் சார்பாக சசிகுமாரி அவர்களுக்கும் சாந்தி அவர்களுக்கும் நம்முடைய முனவர் ஐயா அவர்களும் செல்வகுமார் அவர்களுமாக சேர்ந்து தலா 1,00,000 ரூபாய்க்கான செக்கை கொடுப்பாங்க. இப்போ அந்த மிலிட்ரி குடும்பத்துக்கு நாம் செய்த மரியாதை, தமிழ் கூடும் நல்லுலகத்துக்காக தேஜா அவர்கள் செய்த பணிக்கான மரியாதை, ரேணுகா அவர்களுக்கான ஒரு விருது பெற்றதுக்கான இந்த 3 மரியாதைக்குமாக இந்த சபை எழுந்து நின்று இவர்களுக்கு கையொலி எழுப்பி அவர்களை